வணக்கம் ஃபிட்னஸ் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஃபிட்னஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாவால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம், மாவால் செய்யப்பட்ட உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவுங்க. ஸோ அரிசி மாவு, அரிசி ப்ளஸ் வந்து உளுந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வந்து மாவை வந்து பார்க்குறீங்க. ஸோ இதன் மூலம் வந்து நமக்கு வந்து தோசை கிடைக்குது, இட்லி கிடைக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள்லாம் வந்து கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இது வந்து டிஃபன் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது காலை மாலை இரு வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த உணவை தயாரிப்பதற்கு மிக முக்கிய மூலப்பொருளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி தாங்க. ஸோ அரிசியை ஊற வச்சு நம்ம வந்து உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோசை இட்லி வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னாங்க, உடம்புல வந்து டயட்டை வந்து கொடுக்குங்க. ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட்.